ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 12 புரூரவன் பிறப்பு. சூத முனிவர் சௌனகாதி மகரிஷிகளை பார்த்து, ஓ விரதசீலர்களே, இனி சுத்யும்னன் என்னும் ராஜாதி ராஜன் பெண்ணுருவம் அடைந்து புதனோடு சேர்ந்து புரூரவனை பெற்ற வரலாற்றை கூறுகின்றேன், கேட்பீர்களாக என்று கூறுகின்றார். சுத்யும்னன் என்னும் அரசன் சத்தியவந்தனாயும் தருமசீலனாயும் யக்ஞ தானாதிகளை செய்கின்றவனாயும் பஞ்சேந்திரியங்களை வென்ற வீரனாயும் நல்ல உத்தமமான க்ஷத்திரிய குலத்தில் பிறந்தவனாயும் இருந்தனன். இவன் ஒரு நாள் வேட்டையாடும் நிமித்தம் அதற்குரிய ஆயுதங்களோடு குதிரை மீதேறி கொண்டு சில மந்திரிகளை பின்தொடர்ந்து வரும்படியாக கட்டளையிட்டு அடர்ந்த வனம் சென்று அங்குள்ள மான், முயல், பன்றி, கட்க மிருகம், சிறுத்தை, சர்ப்பம், காட்டெருமை, கவரிமான், காட்டுக்கோழி முதலியவற்றை வேட்டையாடி கொன்றுவிட்டு மேருமலையின் தாழ்வரையில் உள்ளதும் அழகானதும் மந்தார விருட்சங்களால் சூழப்பட்டதும் அசோக விருட்சத்தின் கிளைகளினால் மறைக்கப்பட்டதும் தாழைகளால் வாசம் வீசப்பட்டதும் தேக்கு, பனை, தெங்கு, கதலி முதலிய பல விருட்சங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் புன்னை, மாலதி, மனோரஞ்சிதம், குந்தம், குருக்கத்தி, மல்லிகை முதலிய கொடி முதலியவைகளால் நிறைந்திருக்கப்பட்டதும் அன்னங்களால் சூழப்பட்டதும் மூங்கில் புதரில் உண்டான நாதங்களால் சப்தமயமாகச் செய்யப்பட்டதும் வண்டுகளின் ஒளியால் திக்குகளில் சப்திக்கப்பட்டதும் எல்லா சுகங்களுக்கும் உற்பத்தி ஸ்தானமாய் விளங்கப்பட்டதுமான ஓர் உத்தியான வனத்தைக் கண்டு பரிவாரத்தோடு சென்று விருட்சங்கள் மலர்ந்திருப்பதையும் குயில்கள் இனிமையான ஒளியோடு விளையாடி கொண்டிருப்பதையும் அரசன் கண்டு அதிக சந்தோஷத்தோடு உள்ளே பிரவேசித்த மாத்திரத்தில் ஸ்திரீ ரூபத்தை அடைந்தனன். அவன் ஏறி வந்த குதிரையும் பெண் குதிரை ஆயிற்று. ராஜரிஷியான இவ்வரசன் தானும் தன் குதிரையும் பெண் வடிவமானதைக் கண்டு சிந்தா குலமடைந்து, இஃதென்ன ஆச்சரியம் என்று தன் மனதில் எட்டிய மட்டும் ஆலோசித்து அதன் காரணம் ஒன்றும் புலப்படாமையால் துக்க சாகரத்தில் மூழ்கி நாணமடைந்து, யான் என் செய்வேன், இந்த ஸ்திரீரூபத்தோடு எவ்வண்ணம் என் ராஜ்யத்திற்குச் சென்று அரசியல் நடத்துவேன், என்னை யார் வஞ்சித்தனரோ தெரியவில்லையே என பலவாறாக நினைந்து ஏக்கமுற்று அவ்வனத்திலேயே இலை என்கின்ற பெயர் பெற்று அங்கும் இங்கும் திரிந்து கொண்டு வாழ்ந்திருந்தனன். முனிவர்கள், சூத முனிவரே, நீர் கூறிய சுத்யும்னன் என்னும் அரசனுக்கு ஸ்திரீரூப பிராப்தியை கேட்க கேட்க ஆச்சரியகரமாய் இருக்கின்றது. அவ்வரசனுக்கு மனோகரமான அந்த உத்தியான வனத்தில் பிரவேசித்தவுடன் பெண்ணுருவம் வருவதற்கு காரணம் என்னை? அவன் அவ்விடத்தில் யாது செய்தனன்? இவைகளை விரிவாகச் சொல்ல வேண்டும் என்று கேட்க சூதர் கூறுகின்றார், முனிவர்களே, ஒரு காலத்தில் சனகாதி முனிவர்கள் சிவபெருமானை காணும் விருப்பமுடையவர்களாய் ஆகாய மார்க்கமாக அந்த உத்தியான வனத்தை நோக்கி வரும்பொழுது அவ்விடத்தில் சங்கரர் பார்வதி தேவியோடு உல்லாசமாய் கிரீடித்திருக்கும் சமயமாய் இருந்தது. அதனை அறியாது இவர்கள் சென்றனராகையால் இவர்களுடைய ஷரீர காந்தி வனமுற்றும் பரவியது. அவ்வொளியால் சிவபெருமானோடு கிரீடித்திருந்த அம்பிகை அவர்களை கண்டு நாணமுற்று சங்கரரை விட்டு விலகி எழுந்து தமது அங்கத்தை ஆடையினால் மறைத்துக்கொண்டு அவ்விடத்தை விட்டு மறைவான ஓரிடத்தில் தலை வணங்கினவராய் மிகவும் வெட்கத்தோடு இருந்தனர். இது கண்ட சனகாதியர்களும் உமா சங்கரர்களுடைய தபோவனம் சென்றனர். பின்னர் சங்கரர் உமாதேவியை பார்த்து, ஓ பிரியே, நீ யாது காரணத்தால் லஜ்ஜாமுகியாய் இருக்கின்றாய்? உன் இஷ்டப்படி கிரீடிப்பதற்கு இப்போது இடையூறென்ன உண்டாயிற்று? அதனை கூறுவையாயின் அவ்விடையூற்றை போக்கி உனக்கு சுகமுண்டாகும்படி செய்கின்றேன் என்ன? அம்பிகை, ஓ என் பிராணநாயகரே, சனகாதியர் நாம் இருவரும் கிரீடித்திருக்கும் சமயத்தை நோக்காதவர்களாய் இவ்வனத்தின் வழியாக வந்தனர். அவர்கள் தேக காந்தி பரஞான ஒளி ஆகையால் இவ்வனமுற்றும் பரவியது. யான் இவ்வொளிக்கு காரணம் யாதென்று பார்க்க அவர்களை கண்டேன். அதனால் நாணமுற்று இருக்கின்றேனேயன்றி வேறு காரணம் இன்றென்ன?
சங்கரர் பார்வதி தேவியை பார்த்து, ஓ தேவி, இன்று முதல் இவ்வனம் நம் இருவருக்கும் கிரீடார்த்தமாய் இருப்பதென்றறியாமல் எவனொருவன் பிரவேசிக்கின்றானோ அவன் பெண்ணுருவத்தை அடைய கடவனென்று சபித்தனர். ஓ முனிவர்களே, இவ்வனம் இவ்வாறான சாபமேற்றிருப்பதை பலரும் அறியார். அறிந்த சிலர் இவ்வனத்தில் பிரவேசிப்பதில்லை. சுத்யும்னனும் இதனை அறியானாகையால் அவ்வனத்தில் பிரவேசித்து பெண்ணுருவத்தை அடைந்தனன். வனத்தின் செய்தி இங்கனமிருக்க இனி புரூரவன் பிறந்த வரலாற்றை கூறுகின்றேன். ஓ முனிவர்கால், சுத்யும்னன் பெண்ணுருவோடு அவ்வனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சந்திரன் புத்திரனான புதன் தேச சஞ்சாரம் செய்து கொண்டு அவ்வனத்தின் வழியாய் போகும் தருணத்தில் அதிசுந்தரியாய் விளங்கும் இலையை பார்த்து மோகித்தனன். இலையும் அவனை பார்த்து மோகித்து, ஓ சுந்தரா, உன்னை யான் புருஷனாக கொண்டு சுகிக்கவெண்ணி இருக்கின்றேன் என்று கூறியவளவில் அவனும் மோகித்தவனாய் சேர்ந்து இருந்தனன். பின் இலை என்னும் அரசன் கர்ப்பவதியாய் புரூரவனை பெற்று வளர்த்து அக்குழந்தையின் முகத்தை அடிக்கடி பார்த்து பார்த்து தீரா துயரமடைந்து தன் குல குருவாகிய வசிஷ்டரை நினைத்தனன். அம்முனிவர் இவன் அடைந்திருக்கும் தீன தசையை ஞான திருஷ்டியால் உணர்ந்து கருணை கூர்ந்தவராய் இவனை ஸ்திரீ ரூபத்தினின்றும் மாற்ற வேண்டி மகாதேவரை நோக்கி தவம் புரிய அவன் மகாதேவர் எழுந்தருளி வந்து, உனக்கு வேண்டும் வரத்தை தருகின்றேன், கேள் என்று கூறினர். வசிஷ்டர் பணிந்து, எம்பெருமானே, அடியேன்பால் கருணை வைத்திருப்பது உண்மையாயின் பெண்ணுருவம் அடைந்திருக்கும் சுத்யும்னன் மீண்டும் புருஷ ரூபமடைய கிருபை புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்க, சிவபெருமான், யாம் அவ்வனத்தில் யாவர்வரினும் ஸ்திரீ ரூபத்தை அடைய கடவரென்று சபித்திருக்கின்றோம். ஆகையால் அந்த சுத்யும்னன் மீண்டும் புருஷ ரூபம் அடைவது அரிது. அவன் 1 மாதம் புருஷ ரூபமும் 1 மாதம் ஸ்திரீ ரூபமும் அடைய கடவன் என்று அனுக்கிரகம் செய்து மறைந்தனர். வசிஷ்டரும் மகிழ்ந்திருக்கும் சமயத்தில் சுத்யும்னன் முன்போர் புருட வடிவம் கொண்டு தன் பட்டணத்திற்கு வந்து ஆசிரியராகிய வசிஷ்டரை வணங்கி தன் வரலாற்றைச் சொல்லி இப்பெண்ணுருவம் மாறினமை யானறியேன் என்ன வசிஷ்டர் தாம் தவம் கிடந்து பெற்ற வரலாற்றை கூறினர். அது தவத்தால் என்று கேட்டு விடைபெற்று பெண்ணுரு உடைய மாதத்தில் அந்த புறத்திலும் புருட உருவு உடைய மாதத்தில் அரசாட்சி நிமித்தம் கொலு மண்டபத்திலும் இருந்து நாட்கழித்து வந்தனன். இதனை அறிந்து நகரவாசிகள் அவ்வரசனிடத்தில் வெறுப்புடையவர்களாய் அலட்சியம் செய்து வந்தனர். இவ்வாறு சில காலம் சென்ற பின்னர் தன் புத்திரனாகிய புரூரவனுக்கு யௌவன தசை வர பட்டாபிஷேகம் செய்து அவனிடம் அரசாட்சியை ஒப்புவித்து ஆரண்யம் சென்று நாரத முனிவரிடத்தில் நவாக்ஷர மந்திரோபதேசம் பெற்று அம்மந்திரத்தை மன உறுதியோடு அநேக வருடம் ஜெபித்து வந்தனன். அம்மந்திர தேவதையாகிய பராசக்தி சிம்ஹாரூடையாய் பிரசன்னமாயினள். சுத்யும்னன் மிகுந்த பக்தியோடு துதிக்கலாயினன். ஹே ஜனனி, ஹே பகவதி, திவ்யமாயும் சர்வ வேத பிரசித்தியாயும் சர்வலோக க்ஷேமகரமாயும் இருக்கின்ற உம்முடைய ஸ்வரூபமானது என்னாலே காணப்பட்டபடியினால் தேவ சமூகங்களாலே சேவிக்கப்படுகிறதாயும் போக மோக்ஷப்பிரதமாயும் விளங்கும் உம்முடைய சரணார விந்தத்தை நமஸ்கரிக்கின்றேன். இதனால் என்னாலே காணக்கூடாத உன்னுடைய ஸ்வரூபம் உன்னுடைய அனுக்கிரகத்தால் காணப்பெற்றேன். ஆகையால் இதற்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? வேறொன்றறியேன். உன் திருவடியை நமஸ்கரிக்கின்றதேயாம் என்று அறிவித்ததென்க. ஹே அம்பா, முனிவர்களும் தேவ சமூகங்களும் என்னுடைய சம்பந்தமான யாதொரு விஷயத்தையும் அறியக்கூடாமல் மயங்குகின்றார்களோ? இவர்களே மயங்குகின்றாரெனின் பூமியில் எந்த மானிடன் உன்னுடைய ஸ்வரூப விசேஷத்தை அறிவான்? அறியான். இஃது இங்கனம் இருக்க, ஹே தேவி, தீனனாகிய என்னிடத்தில் ஒவ்வொன்றிலும் குறைவில்லாமல் அகண்டமாய் நிறைந்துள்ள ஐஸ்வர்யங்களையும் உம்முடைய தயையையும் பார்க்கின்ற பொழுதே எனக்கு ஆச்சரியமல்லவா உண்டாகிறது. இதனால் உன்னால் அடைய வேண்டிய மோக்ஷ ஐஸ்வர்யமும் போக ஐஸ்வர்யமும் அடைவதற்கு உன்னுடைய ஸ்வரூபத்தை அறிவதற்கின்றி மயங்குகின்றார்கள்.
பூமியிற் பிறந்த மானிடரிற் கடைப்பட்ட யான் ஒன்றிலும் குறைவில்லாத அகண்ட ஐஸ்வர்யமும் உன்னுடைய தயையும் கிடைக்கப் பெற்றதை எண்ணும்கால் ஆச்சரியமன்றோ உண்டாகிறதென்று கருணையை வியந்ததென்க. சம்பு, நாராயணன், பிரமன், இந்திரன், சூரியன், குபேரன், அக்னி, வருணன், வாயு, சந்திரன், வசுக்கள் என்று சொல்லப்பட்ட இவர் முதலியோரே உன்னுடைய மகிமையை அறிய மாட்டார்களென்றால் குணஹீனனாகிய மானிடன் எப்படி அறிவான்? இதனால் உலகினர் ஐஸ்வர்யம் பெறுதற்குரியார் இவரென்பார்க்கு ஐஸ்வர்யம் கொடாமலும் பெறுதற்கு உரியாராகார் என்பதற்கு ஐஸ்வர்யம் கொடுத்ததும் ஆகிய உனது அனுக்கிரக சூழ்ச்சியை ஒருவரும் அறியாரென்று அனுக்கிரக மகிமையை கூறியதாம். ஹே அம்பா, சர்வ வியாபியாயும் அளவிறந்த தேஜோ ரூபியாயும் இருக்கின்ற சங்கரர் உன்னை பிரத்யக்ஷமாய் அறிவார், வேறொருவரும் அறியார். ஏனெனில் நீ சத்வகுண சம்பன்னையாகிய பார்க்கடலில் உளித்த லக்ஷ்மி ஸ்வரூபியாயும் ரஜோகுண சம்பன்னையாகிய சகல வேதார்த்தமாய் விளங்கும் சரஸ்வதி தேவி ஸ்வரூபமாயும் தமோகுண சம்பன்னையாகிய துர்கா ஸ்வரூபமாகியும் இருக்கின்றனை. இம்முக்குண ரூபமல்லாத நிர்குணையாயும் இருக்கின்றனை. ஆகையால் உன்னை சங்கரரன்று எவரறிவார்? இதனால் திரிகுண சக்தி ஸ்வரூபமாய் எவராலும் அறியத்தக்கவள் போல் இருக்கின்றாய். ஒருவராலும் அறியக்கூடாத நிர்குணையாயும் இருக்கின்றாய். ஆகையால் உன்னை நிர்குணையே என்று கணிப்பாருக்கு சகுணையாயும் சகுணையே என்று கணிப்பாருக்கு நிர்குணையாயும் இருத்தலால் உன்னை எவரறிய வல்லார் என்க. மந்த புத்தி உள்ளவனாயும் அப்பிரசித்தனாயும் இருக்கின்ற நான் எவ்வளவு தன்மையுடையவன்! என்னிடத்தில் மிகவும் விசேஷித்திருக்கின்ற உனது நல்ல அனுக்கிரகம் எவ்வளவு மேம்பாடுடையது! ஹே அம்பா, தயையோடு கூடிய உன்னுடைய சரித்திரத்தை நான் அறிவேன். என்னையெனில் ஒருவன் எந்த காரணத்திலாவது உன்னிடத்தில் பக்தி பாவத்தோடு கூடியிருப்பானாயின் அவ்வடியானுக்கு அனுக்கிரகம் செய்யும் இயல்புடையவள் அல்லவா? இதனால் யாவனாயினும் உன்னிடத்தில் பக்தி பாவத்தோடு கூடியிருப்பானாயின் அவனளவு நோக்காது அளவிறந்த அனுக்கிரகம் செய்யும் கருணையுடையவள் நீ என்று குறித்ததாம். உன்னால் உண்டாக்கப்பட்ட பிரம்மன், மதுசூதனனாயும் ஆதி புருஷனாயும் உள்ள விஷ்ணு, ருத்ரர் ஆகிய மூவரும் ஆனந்தத்தை அடையவில்லை. அதனால் அம்மூவரும் பரிசுத்தமாயும் சுபகரமாயும் உள்ள உன்னுடைய பாத கமலங்களை தங்களுடைய கரங்களால் அடிக்கடி நமஸ்கரிக்கின்றனர். இதனால் மும்மூர்த்திகள் சிருஷ்டியாதி முத்தொழில் இயற்றினாலும் அதனால் பிரம்மானந்தம் உண்டாகாமையால் அஃதுண்டாகும் பொருட்டு அவ்வானந்தத்திற்கிடனாகிய திருவடியை பிரார்த்திக்கின்றார்கள் என்று குறித்ததாம். ஆதி புருஷராகிய நாராயணர் ஆனந்தத்தை அடைந்து சோகம் இல்லாதவர் போல் உன்னிடத்தில் சரணாகதியை அபேட்சிக்கிறார். சகல தேவதைகளால் துதிக்கப்பட்டவராயும் காம பீடிதராயும் பாதத்தில் வீழ்ந்து கிடக்கிற அந்த நாயகரை பார்த்து நீ அந்த சரணாகதியை கடூரமாகச் செய்கின்றாய். இதனால் தேவியே நீ லக்ஷ்மி ஸ்வரூபியாய் நாராயணருக்கு பத்தினியாய் விருப்பது உண்மையானால் அந்த நாராயணர் உன்னுடைய திருவடியில் அடைக்கலம் புக எண்ணுவாரா? அப்படி அடைக்கலம் புகுந்த அவரை காம பீடிதராய் வீழ்ந்தாரென்று திருவுள்ளத்திலெண்ணி திரிஸ்கரப்பாயா? ஆகையால் நீ அவரால் ஆளப்பட்ட சக்தி அன்று, அவரையும் ஆளும் சக்தி என்று குறித்ததாம். நல்ல லீலா வினோதமுடையவளே, திவ்யாலங்காரம் உடையவளே, அதிசாந்தம் உடையவளே, ஹே அம்பா, மஞ்சம் போல் விஷாலமாகிய அந்த நாராயணருடைய மார்பில் மேகத்தில் தோன்றுகின்ற மின்னர் கொடி போல் வாசம் பண்ணுகிறாய். இந்த நாராயணர் உனக்கு வாகனமாக மாட்டாரா? ஆவது ஓர் அருமையா? இதனால் நீ நாராயணரது மார்பை கட்டிலாக கொண்டு மின்னல் போல் பிரகாசிக்க அவர் உனக்கு கட்டிலாக விருப்பது ஆச்சரியமன்று. ஏனெனில் உன்னால் ஆளப்பட்டவரென்று முன்னரே குறித்திருக்கிறேன். ஆகையால் உனக்கு அவர் கட்டிலாக விருப்பது ஓர் அருமை அன்று என்று குறித்ததாம். ஹே அம்பா, ஒரு கால் நீ கோபத்தினாலே மதுசூதனராகிய நாராயணரை விட்டு விலகுவையே ஆனால் அந்த நாராயணர் யாவராலும் பூஜிக்கப்பட்டவராயிருந்தாலும் நிக்கிரகானுக்கிரகம் செய்யும்
சக்தி இல்லாதவராக ஆகமாட்டாரா? ஏனெனில் உலகில் பிரத்யக்ஷமாய் ஒருவன் சாந்தனாயும் ஐஸ்வர்யவந்தனாயும் இருந்த போதிலும் குணஹீனனாய் இருப்பானாயின் அவனை அவனுடைய ஜனங்கள் விட்டுவிடுகிறார்கள் அல்லவா? இதனால் ஒருவனிடத்தில் குணம் நீங்குமாயின் அவன் இனத்தவர் அவனை விட்டு நீங்குவது போல் நீ நாராயணனை விட்டு நீங்குவாயாயின் உன் சக்தியாகிய நிக்கிரகானுக்கிரகமும் அப்பொழுதே நீங்குமென்று குறித்ததாம். பிரம்மா முதலாகிய யாதொரு தேவ கணங்கள் உன்னுடைய பாதார விந்தத்தை இரவும் பகலும் ஆசிரயிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் உன்னாலேயே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஸ்திரீகளோ என்றால் அப்படியன்று. அனந்த சாமர்த்தியமுடையவளே, உன்னுடைய சக்தியை என்னவென்று கவனிக்கப் போகிறேன்? இதனால் புருஷரெல்லாம் உன்னால் சிருஷ்டிக்கப்பட்டவரானபடியினால் உன்னை ஆசிரயிக்கின்றார்கள். ஸ்திரீகளெல்லாம் நீயாகவே இருக்கின்றபடியால் அடிமைகளாக ஆசிரயிக்கவில்லை என்று குறித்ததாம். நீ புருஷரூபம் அல்லாதவளாயும் இல்லை, புருஷனாகவும் இல்லை. இவ்விஷயத்தில் பிரேமையுண்டாகிறது. ஹே தேவி, நீ ஆணோ பெண்ணோ சகுனையோ நிர்குணையோ எவ்வண்ணம் இருந்தாலும் இருப்பாயாக. ஒரு வண்ணமும் சொல்லக்கூடாதிருக்கின்ற உன்னை நான் பக்தி பாவத்தோடு கூடினவனாக எக்காலமும் நினைக்கின்றேன். ஏனெனில் ஹே அம்பா, தேகாந்தத்தில் உன்னிடத்தில் ஸ்திரமான பக்தியை அபேட்சிக்கின்றேன். இதனால் நீ ஸ்திரீ ரூபமாத்திரமாய் இருக்கின்றாய் என்றாலோ புருட ரூபமாய் காணப்படுகிறாய். ஆகையால் நீ ஆணோ பெண்ணோ நிர்குணையோ சகுனையோ இன்னும் எத்திரத்தனலோ யான் கணிக்கர் பாலன் அல்லன். கணித்தற்கறிவிலனாயினும் உன்னை நமஸ்கரிக்கின்றேன். அதற்கு நீ எனக்கு மரணாந்தத்தில் உன் பக்தியை கொடு என்று குறித்ததாம். இவ்வாறு தோத்திரம் செய்து தேவியினுடைய பாத கமலங்களை பணிந்தனன். தேவி இவனது தோத்திரத்திற்கு மகிழ்ந்து அவ்வரசனுக்கு தன் ஸ்வரூபத்தில் நீங்காதிருக்கும் சாயுஜ்ய பதம் அளித்தனள். பின்னர் சுத்யும்னன் அத்தேவியினுடைய அனுக்கிரகத்தினால் முனிவர்களுக்கும் கிடைத்தற்கரியதும் ஸ்லாகியமானதும் நாசமில்லாததுமான பதத்தை அடைந்தனன். 12வது அத்தியாயம் முற்றிற்று.